தேவேந்திர குல சங்கத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற சென்னை மால் தேவேந்திர குல வேளாண் சங்க நிர்வாகிகளே, தலைவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே மற்றும் இந்த புஷ்ப பல்லக்கு விழாவிலே சிறப்பாக கலந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் உயிர் மேலான சமுதாய சொந்தக்காரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாண் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலேயும் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இது 6வது ஆண்டு நம்முடைய தேவேந்திர குல சமுதாயத்திற்காக காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சியில் இருக்கின்ற பெரியவர் பல நூற்றாண்டுகளாக இருந்து மறைந்து கிடந்தது. 6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயேந்திரரை நான் சந்தித்து தேவேந்திர குல சமுதாயத்துடைய புஷ்ப பல்லக்கு விழா எல்லாம் மறிய கிடைக்கிறது, எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மயிலாப்பூர் கோயிலில் வைத்து நான் அவரை சந்தித்தேன். அவர் அருமையாக சொன்னார், உங்களை யார் வர வேண்டாம் என்று சொன்னது, நீங்கள் நடத்துங்கள் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்டதை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் அதை நிறுத்திவிட்டீர்கள். மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் சரியான ஆள், நீங்கள் நடத்துங்கள் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையிலே தான் 6வது ஆண்டு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் மட்டுமல்ல, என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், தேவேந்திர குல சொந்தக்காரர்கள் எல்லோரும் கலந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியும் எழுச்சியும் தான் சமுதாயத்தில் கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இது போன்று ஒவ்வொரு கோயில்களிலும் நமக்காக கொடுக்கப்பட்ட உரிமைகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் நாம் வாங்க வேண்டும், வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவோம். குறிப்பாக பட்டியலினத்திலிருந்து வெளியிலே செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை. ஒவ்வொரு கோயிலும் முதல் மரியாதை கொடுக்கப்படுகின்ற இந்த சமுதாயம் நம் சமுதாயம், என் சமுதாயம், என் சொந்த சமுதாயம். எப்படி எஸ்சி பட்டியலில் வைத்து நம்மளை எல்லாம் அம்பிக்கி விட்டார்கள் என்ற வேதனையிலே தான் பல ஆண்டுகளாக இதை போராடி கொண்டிருக்கின்றோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய நிலைமை. அதுதான் உண்மை. ஆட்சி மாற்றம் தேவை. அதை நேற்றைய தினம் காலையிலே நான் சென்று பார்ப்பதற்காக அங்கே சென்றேன். எல்லோ மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டார். நானும் அவங்களோடு கலந்து கொண்டேன். இந்த காவல்துறைகள் தரதல்கள் நிறைய இருந்தார். அநியாயமான ஒரு கொலை, ஒரு வழக்கு என்று சொன்னால் பிடித்து கைது செய்யலாம். மாநில முதலமைச்சரை கண்டுகொள்கிறாரா? இல்லை. அதுக்கு காரணம் இறந்து போன தேவேந்திர குல சமுதாயத்தின் சார்ந்தவர். இன்னும் சிபிஐ கொடுத்து கூட, நேற்றைய தினம் கோர்ட்ல ஆர்டர் கொடுத்து கூட எஸ்சி ஆக்ட் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணி சொல்லி ஆர்டர் போட்டேன். இப்ப வரைக்கும் கைது பண்ணல. இதான் கையால் ஆகாத திமுக அரசு. ஏன்னா போலீஸ் சொல்லி நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவியை காம கொடுத்தவர்கள் எத்தனை பேருக்கு தெரியாது, கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள். இதை வரைக்கும் அக்யூசர் செத்து போறாங்க. அது யாதவர் சமுதாயத்தை சார்ந்த குழந்தை. இப்படி படிப்படியாக தமிழ்நாட்டிலே கொலை கொள்ளை அதிகமாக இருப்பதன் நோக்கம் மது. மது மட்டுமல்ல, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. கஞ்சாவினால் ஏற்படுகின்ற சலசலப்பு தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அது திமுக ஆட்சியை அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். 5 ஆண்டு ஆட்சியிலே அவர், அவருடைய குழந்தை, அவருடைய தந்தை, அவருடைய துணைவியார், அவருடைய குடும்பம்
மைத்துனர், மச்சான் இவர்கள் தான் ஆட்சியாக கொண்டிருக்கிறார்களே தவிர சீனியர் மந்திரிகள் எல்லாம் காலில் விழுந்து செத்து கிடக்கிறார்கள். அதனால் சேர முடியாது, இயலாத நிலை நொண்டிகளால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செஞ்சார்? 5000 ரூபாய் கொடுத்தவங்க ஓட்டு போடுறீங்க. 5000 யார் பணம்? நம்ம பணம். நீ 10,000 கோடிக்கு நமக்கு 10 லட்சம் கோடிக்கு கடன் சுமை தமிழ்நாட்டு மக்கள் மீது சுமத்தி வைக்கிறார் சொல்ல கடன் வாங்கிட்டார். 7000 கோடி ஒரே நாள் 5000 ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்க முடிவெடுத்தாங்க. அதான் உண்மை. அந்த 7000 கோடி நம்ம படத்தை நம்ம கொடுத்துட்டு நம்ம கிட்ட வாக்கு வாங்கிட்டு அங்கே ஜெயிச்சு விட்டாரு. பக்கத்திலே பார்க்காத மக்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. ஆட்சி இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு வீடு ஒன்று சீடு ஒன்று எழுந்து வந்து கொண்டிருக்கின்றது. நேற்று தினம் கூட நான் பிரதமர் மோடி அவர்களோடு ஒன்றாக இருந்து மேடையிலே பயணித்து அங்கிருந்து கூட எல்லா தலைவர்களும் பேசினோம். ஒட்டுமொத்த தமிழக மக்கள், அரசு ஊழியர்கள் வரை, அரசாங்கத்து வேலைக்காரர்கள் வரை, காவல்துறை வரை இந்த ஆட்சியை நாம் நகர்த்தினால் மட்டும்தான் வாழ முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் கொடுமைகள். இதை அகற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு 7.25 மணிக்கு புஷ்ப பல்லக்கத்துக்கு போனோம். அந்த முறையை நாம் அனைவரும் கடைபிடித்தாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் அனைவரும் இதை கலந்து கொண்ட அனைத்து சொந்தக்காரர்களுக்கும், என் நண்பர்களுக்கும், முத்தாளர்களுக்கும், அன்பு தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரர்களுக்கும், அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பில், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திர.